குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC. எந்த ஒரு தாக்குதல் எங்களுக்கு நடத்தப்பட்டாலும் அதற்கு எதிராக உடனடி பதிலடிகளை நாங்கள் கொடுப்போம். அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைப்பது பிழை என்பதை, மனித உரிமைகளை மீறுவது பிழை என்பதை நீங்க உலகத்துக்கு காட்டணும்னா பலஸ்டைன் கொடிய தூக்கினாலே அதை காட்டிடலாம் என்று சொல்லி ஒரு டிஃபரண்டான ஒரு செய்தி, ஒரு தத்துவத்தை இன்றைக்கு ஸ்லோவேனியாவுடைய அதிபர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம காசாவுக்கு எதிராகவும் லெபனான் ஈரானுக்கு எதிராகவும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக உலக அளவில் இஸ்ரேலை மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய நிலை பரபரப்பான நிலையாகவே இருக்கிறது. மத்திய கிழக்கிலே எந்தவிதமான விட்டுக்கொடுப்பும் இரண்டு தரப்பாலும் இல்லாத காரணத்தினால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டைகள் ஒரு பாரிய யுத்தமாக மீண்டும் எழுச்சி பெற்று விடுமோ என்கிற ஒரு அச்சமான சூழ்நிலை எழும்பி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களிலும் ஈரான் மீது சாதாரண ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கூட அதற்கான மிக கடுமையான பதிலடியை ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் வீழவில்லை, வீழவும் மாட்டோம் என்கிற விதத்தில் ஈரான் தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு நிறைய செய்திகள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பியூ ஆராய்ச்சி மையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பீடு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது என்னன்னா, காசாவுக்கு எதிராக லெபனான் ஈரானுக்கு எதிராகவும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக உலக அளவில் இஸ்ரேலை மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. குறிப்பாக காசா மற்றும் ஈரான் மீதான யுத்தங்களுடைய விளைவாக உலகின் பெரும்பாலான நாடுகளில் இஸ்ரேலையும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிறது இந்த பியூ ஆராய்ச்சி மையத்தினுடைய ஆராய்ச்சி முடிவுகள். பியூ ஆராய்ச்சி மையம்ங்கிறது பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் பல முக்கியமான கருத்து கணிப்புகளையும் ஆய்வுகளையும் மத ரீதியாகவும் மதங்களுக்கு வெளியிலும் நின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் தான் அந்த அமைப்பு இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. அதிலே தான் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 8 முதல் மே மாதம் 13 வரைக்கும் பியூ ஆராய்ச்சி மையம் இந்த கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. அதிலே 36 நாடுகளில் 32 நாடுகளில் இஸ்ரேல் மீதான பாதகமான கருத்துக்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளை தாண்டிய மேற்கு நாடுகளில் இஸ்ரேல் மீதான வெறுப்பு உச்சமடைந்திருக்கிறது. இஸ்ரேல் இந்த யுத்தத்தினூடாக அப்பாவிகளை அழிக்கிறது என்பதை தெளிவாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு நாஜி படைகள், ஹிட்லருடைய நாஜி படைகள் யூதர்களை அழித்தது என்கிற காரணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ரொம்ப அப்பாவிகள், எங்களை மாதிரி நல்லவங்க கிடையாது என்கிற ஒரு பிம்பத்தை இஸ்ரேல் உருவாக்கி வந்தது. இஸ்லாமோபோபியா என்கிற இஸ்லாம் மீதான ஒரு வெறுப்புணர்வையும் கட்டமைத்துக் கொண்டே தங்கள் மீதான ஒரு அன்பையும் உலகம் முழுவதும் ஊடகங்களை பயன்படுத்தி இவர்கள் கட்டமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் யார் என்பது உலகம் முழுவதும் தெரிய வருகிறது. உண்மையிலேயே பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது என்றும் பாலஸ்தீன அப்பாவிகள், உண்மையில் அவர்கள் அப்பாவிகள், அவர்களை அழித்து ஆக்கிரமித்து தான் இஸ்ரேல் இந்த அநியாயத்தை செய்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளிப்படையாகவே மக்களுக்கு மத்தியிலே மாறி இருக்கக்கூடிய சம்பவங்களாக இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொல்லி சொன்னால், ஸ்லோவேனியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோட ஸ்லோவேனியாவினுடைய பிரதம மந்திரி என்ன பண்றார் என்று கேட்டால், அவருடைய பிரதமர் அலுவலகத்துக்கு வெளியிலே இருந்த பாலஸ்தீன கொடியை அகற்றி இருக்கிறார். அப்படி அகற்றி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவர் அகற்றுதாரு. சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் மீண்டும் ஜனாதிபதியினுடைய உத்தரவுக்கு இணங்க
ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியிலேயும் பாலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஸ்லோவேனியாவினுடைய ஜனாதிபதி நடாசா பிர் முசார் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அழகான ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கிறார். முதலாவதாக பாலஸ்தீனத்தினுடைய கொடிய ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியில தொங்க விடுங்க, அதற்கு பிறகு அதை உள்ளேயும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இன்னும் நிறுத்தப்படவில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகளை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. காசாவிலையும் மேற்கு கரையிலையும் உள்ள மக்கள் அமைதியாகவும் கண்ணியமாகவும் வாழவில்லை. அவர்களுக்கு அமைதியும் தேவை, கண்ணியமும் தேவை என்று சொல்லக்கூடிய ஸ்லோவேனியாவினுடைய அதிபர் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பகுதிகளிலும் சர்வதேச மனிதாபிமான சட்டம், அதே போன்று மனித உரிமைகளுடைய பெரும் மீறல்களுக்கு எதிரான எதிர்ப்பை இந்த கொடி பிரதிபலிக்கிறது. பாலஸ்தீன கொடின்னா நீங்க பாலஸ்தீன கொடின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உலகத்தில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்கு ஆதரவாக நீங்க நிற்கணுமா, பாலஸ்டைன் கொடியை ஏந்துங்க. அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைப்பது பிழை என்பதை, மனித உரிமைகளை மீறுவது பிழை என்பதை நீங்க உலகத்துக்கு காட்டணும்னா பாலஸ்டைன் கொடியை தூக்கினாலே அதை காட்டிடலாம் என்று சொல்லி ஒரு டிஃபரண்டான ஒரு செய்தி, ஒரு தத்துவத்தை இன்றைக்கு ஸ்லோவேனியாவுடைய அதிபர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, அனைவருக்குமான மனித மாண்புகள் என்கிற அடிப்படையில் நாகரிக கொள்கைகளை மதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எளிய அழைப்பு தான் பாலஸ்தீன கொடியை தொங்க விடுவது என்று சொல்லி, பாலஸ்டைன் கொடியை ஸ்லோவேனியாவில் இருந்து நீங்க நீக்கவே முடியாது. அது பாதிக்கப்படுகிற அத்தனை மக்களுக்குமான ஒரு உரிமை குரல் என்கிற செய்திகளை ஸ்லோவேனியாவினுடைய அதிபர் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு இன்னும் பல முக்கியமான செய்திகள் ஈரான் தொடர்பாகவும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டை தொடர்பாகவும் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய சிவப்பு கோடாக ஈரான் எதை வைத்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஹொர்முஸ் ஜலசந்தி. ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் திறக்கணும்னா நீங்க இதை பண்ணணும், இல்லைன்னா திறக்க மாட்டோம்ங்கிறதுல அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு உறுதியை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய வியூக ஆய்வுகளுக்கான மையத்தினுடைய ஆய்வாளரும் எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய அலி அக்பர் தரேனி அவர்களிடத்தில் அல் ஜசீரா அரபு தொலைக்காட்சி பேட்டி ஒன்றை எடுத்திருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப யுத்த நிறுத்தம் என்கிற ஒரு கதையே கிடையாது. யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முற்றுமுழுதாக ஈரான் நிறுத்திட்டாங்க. எந்த பேச்சையுமே ஈரான் பேசல. இரண்டாவதாக, இந்த யுத்த நிறுத்தம் என்கிற பேச்சை நீங்க விட்டுருங்க. இப்போ யுத்தம் தான் நடக்குது, ஆனா சின்ன யுத்தமாக நடக்குது. இது ஒரு பாரிய யுத்தத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டே இருக்குது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஆய்வாளர் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் 3 விவகாரங்களை சர்வதேசத்திடம், குறிப்பாக அமெரிக்காவிடம் கோரிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு உட்பட்டா மட்டும்தான் நாங்க மற்ற விவகாரங்களுக்கு போவோம் என்று சொல்றாங்க. ஒன்று, ஈரான் ஒரு கப்பல் பாதையை தற்போது வகுத்திருக்கிறது. எப்படி நீங்க ஹொர்முஸுக்குள்ள வரணும், எந்த பக்கமா ரிட்டர்ன் வெளியே போகணும் என்று சொல்லி ஒரு கப்பல் பாதையை வகுத்திருக்கிறாங்க. குறிப்பாக லராக் தீவினுடைய வடக்கு பகுதிகளில் இருந்து ஹொர்முஸுக்குள்ள வரணும், வந்துட்டு லராக் தீவினுடைய தெற்கு பகுதிகளால வெளியேற வேண்டும். இதுதான் ஹொர்முஸுக்குள்ள வந்து வெளியே போக வேண்டிய கப்பல்களுக்குரிய பாதையாக தற்போது ஈரான் வகுத்திருக்கக்கூடிய வழியாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஈரான் கொடுக்கக்கூடிய இந்த சேவைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். எந்த கப்பலாவது போய் வரணும்னா நீங்க டோல் கேட்ல பணம் கட்டிட்டு தான் போகணும், ஈரானுக்கு காசு கொடுத்துட்டு தான் நீங்க போகணும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக, ஈரானுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களாகவும் இந்த கப்பல்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடிய கப்பல்களுக்கு இதிலே அனுமதி இல்லை. இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கப்பல்கள் ஈரான் சொன்ன ரூட்ல போய் வாரது, ஈரானுக்கு காசு கொடுக்கிறது, கட்டிட்டு போறது. மூன்றாவதாக, எந்த விதமான ஆயுதங்களையும் கொண்டு போறது இல்லை. இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்படுகிற ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 30 கப்பல்களை ஈரானுடைய IRGC அனுப்புறாங்க. நீங்க பெட்ரோலை எடுத்துக்கிறீங்க, போங்க, திரும்ப வாங்க, பெட்ரோலை ஏத்துங்க, போங்க. இந்த 3 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கு. இதை சீர்குலைக்கிறது அமெரிக்காவுடைய முக்கிய பணியாக இருக்கு. ஏன்னா ஹொர்முஸ்ல இதுவரைக்கும் அமெரிக்கா செய்த இந்த யுத்தத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய லாபம் ஈரானுக்கு என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ்ல எல்லா கப்பலும் அவன் இஷ்டத்துக்கு வந்தான் போனா என்ன ஏத்தினா அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஹொர்முஸ்ங்கிறது எங்களுடைய பகுதின்னு பேச்சளவுல ஈரான் சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன சொல்லிட்டான்னா, ஹொர்முஸ் எங்களுடைய தான்,
நீங்கள் காசு கட்டினா மட்டும் தான் போக முடியும், இல்லாட்டா போக விட மாட்டேன்னு திட்ட தெளிவாகவே டிக்ளேர் ஆகவே அவங்க சொல்லி இருக்கிறாங்கிறத பார்க்க முடியும். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வாய்க்குழுப்பால் வந்த வினையாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய சில பகுதிகள் மேலே ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC. எந்த ஒரு தாக்குதல் எங்களுக்கு நடத்தப்பட்டாலும் அதற்கு எதிராக உடனடி பதிலடிகளை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் IRGC சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. IRGC-னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் தான் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதிலேயும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 2 விமான தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5ஆம் கடற்படையினுடைய எஞ்சிய பகுதிகள் மேலே ஏற்கனவே 5ஆம் கடற்படையினுடைய பல பகுதிகளை ஈரான் அழிச்சிட்டாங்க. இப்போ அதில் எது பேலன்ஸோ அந்த பகுதிகளுக்கும் அடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிகாலை சரியாக 1:30 மணி அளவில் 4 எண்ணெய் கப்பல்கள் ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக ஈரானுக்கு தெரியாம கள்ளத்தனமாக வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணினவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எச்சரிக்கையை மீறிய ஒரு கப்பல் மீது அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஈரான். அட்டாக் பண்ணது மட்டுமல்லாம மற்ற விதிகளை மீறிய கப்பல்கள் மீண்டும் ரிட்டர்ன் இருந்த இடத்துக்கே வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லணும், நாங்கள் சொல்ற ரூட்ல போகணும், எங்ககிட்ட பணம் கட்டிட்டு போகணும், ஆயுதங்கள் எதுவும் கொண்டு போகவும் கூடாது. இதை மீறினீங்கன்னா அடிப்போம்னு சொன்ன மாதிரி நேற்று கப்பலுக்கு தாக்குதலும் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அதிகாலை 2:30 அதுல இருந்து சரியாக 1 hour கழிஞ்சதுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்கள் கஷும் தீவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காரணத்தினால தான் உடனடியாக IRGC-னுடைய விண்வெளிப்படை குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 2 விமான தளங்கள், அதில் அலி அல் ஷலேம் என்கிற விமானப்படை தளமும் அடங்கும், அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தளத்தில் எஞ்சிய பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் உடனடியாக பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களாக நடத்தப்பட்டது என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் மேலதிகமாக கத்தர்ல இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க படை தளமாக இருக்கிற அல் உதைப் போர்ட் மேல ஈரான் நடத்திய தாக்குதல்கள் பாரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்கிற அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இவ்வளவு நாளாக நாங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டோம், அரபு நாடுகளை பாதுகாத்துக்கிட்டோம், இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல. இன்றைக்கு பல செய்திகளும் அதனுடைய சேட்டலைட் படங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த படங்களினூடாக எவ்வளவு அழிவுகள் உதைப் போர்ட்ல வந்திருக்கிறது என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்சஸ் இதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு பல ஊடகங்களும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த பத்திரிகை தான் இது போன்ற விஷயங்களை ஆய்வு பண்ணி உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான பத்திரிகை. அவங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குது, மற்ற இடங்கள் என்ன நடக்குதுங்கிறதை எல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகை. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய கடற்படையையும் அமெரிக்காவினுடைய தரப்புகளையும் விலக்கு வைத்து ஈரான் பல தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதுல கத்தர்ல இருக்கக்கூடிய உதைப் போர்ட் மேல் அவங்க நடத்திய தாக்குதல்கள் மிக முக்கியமான தாக்குதல்கள். கடந்த யுத்தத்தின் போது உதைப் போர்ட்ல பெரும் பகுதியை ஈரான் அழித்து விட்டது என்று சொல்லி இருப்பது மட்டுமல்லாம அதை தாண்டி மீண்டும் மீண்டும் ஈரான் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் விவரித்திருக்கிறார்கள். ஓமான் கடல்ல 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்று அந்த 2 போர்க்கப்பல்கள்ல USS ட்ரிபோலி என்கிற நீர்நில தாக்குதல் கப்பலையும் தாக்கி இருப்பதாக ஈரான் இன்றைக்கு வாதிட்டு இருக்கிறது. ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தாங்க. இந்த USS ட்ரிபோலி கப்பலை பொறுத்தவரை இது USS ஜார்ஜ் W புஷ் என்கிற மாபெரும் விமானம் தாங்கி கப்பலோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பல் மேலே இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்க அமெரிக்காவுக்கு தர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம் மாதிரி எல்லாம் செய்தி சொல்றாங்க. இதெல்லாமே பச்சை போய் ஒன்னையும் இங்கிருந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாகவும் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறது மட்டுமல்லாம ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது நடத்திய தாக்குதல்கள்ல DDG-103 என்கிற ஒரு கப்பல், அதே போன்று DDG-87 என்கிற அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய 2 போர் கப்பல்கள் மீது தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. இதுல புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீத் தனா என்கிற தாக்குதல் ட்ரோன்கள்
ட்ரோன்களும் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் ட்ரோனுங்கிறது கடல்ல போகிற ஒரு வகையான போட் ட்ரோன். அது அந்த ட்ரோனை ஒரு 1 வீக்குக்கு முன்னுக்கு தான் அறிமுகப்படுத்தினாங்க ஈரான். அந்த புதிய வகை ட்ரோனை கொண்டு மீண்டும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் லெபனான் தொடர்பாக. நேற்று லெபனானுடைய அதிபர் அவுன் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நாட்டை பேரம் பேசும் சக்தியாக ஈரான் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டி இருந்தார். அந்த அவருடைய பேட்டியில முழுவதுமாக ஈரான் மீது தான் அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார். அதற்கு இன்றைக்கு பதிலளித்து இருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். பதிலளிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, உங்களுடைய உண்மையான எதிரியிடம் இருந்து லெபனானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லெபனானுக்கு ஈரான் எதிரியா அல்லது இஸ்ரேல் எதிரியா? உண்மையிலே இஸ்ரேல் தான் எதிரி. இஸ்ரேல் தான் லெபனானை கைப்பற்ற 5 ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லெபனான் நாட்டுடைய 5 லெபனானை பிரித்து அதில் ஒரு பகுதி இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ லெபனானில் 5 ஒரு பகுதியை பிடிச்சி வச்சிருக்கிறான். லெபனான் மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறான். லெபனான் மக்கள் அகதிகளை ஆக்குறான். லெபனானை அழிக்கிறான். இப்போ யார் உங்களுக்கு எதிரி? உண்மையான எதிரி வந்து இஸ்ரேல். ஆனால் அவனை குறை சொல்றதை விட்டுவிட்டு, அவனோட சண்டையிடுறதை விட்டுவிட்டு, அவன்கிட்ட இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுறதை விட்டுவிட்டு எங்களுக்கு குறை சொல்றீங்களே, அதனால உங்களுடைய உண்மையான எதிரியை நீங்கள் அடையாளம் கண்டு அவனிடமிருந்து லெபனானை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிட்டு லெபனான் நாட்டுக்குள்ள தெஹ்ரானுடைய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி லெபனானுடைய அதிபர் ஜோசப் அவுன் சொல்றாரு. ஈரானை விடுத்து லெபனானுடைய உண்மையான எதிரியின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க எங்க மேல பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உண்மையான எதிரி மேல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, லெபனான்ல 5 ஒரு பகுதி என்னமோ ஈரான் ஆக்கிரமிச்சிருக்கிற மாதிரியும், லெபனான் மக்கள்ல கால் பகுதியை நாங்க தான் அடிச்சு விரட்டி இருக்கிற மாதிரியும், அந்த நாட்டில் டெய்லி நாங்க தான் குண்டு போடுற மாதிரியும் சொல்றீங்க. எனவே எவன் குண்டு போடுறானோ, எவன் உங்களை மக்களை அடிக்கிறானோ அவனோட தான் நீங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தணும், அவனோட தான் சண்டையிடணும். எங்களுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் வந்து மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தொனியில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய நாளில் இஸ்ரேல் மீண்டும் காசாவினுடைய பகுதிகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 3 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் இஸ்ரேலுடைய அநியாயம் உச்சம் தொடரக்கூடிய சூழலில் இஸ்ரேல்டா யார், யூதர்கள்டா யார், ஜியோனிஸ்டுகள்டா யார் என்கிற செய்திகளையும் உலக மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்தும் புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.